இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் சிலவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில செய்திகளை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதல் முறையாக இந்த விழா துவங்குகின்ற பொழுது சந்தியம்மன் கோயில் வளாகத்தில் வைத்து நடக்கும். அப்போது எப்படி துவங்கும் என்று சொன்னால், இந்த விழா துவங்குவதற்கு முன்பாக நமது ஊர் முன்பு இருந்த செல்லையா ஆசாரி என்பவர்கள் ஒரு பக்தி பாடல் பாடுவார்கள். செல்லையா ஆசாரி பக்தி பாடல் பாடி இந்த விழா துவங்கும். இப்போதெல்லாம் அப்படி பாடுவதற்கு இங்கே ஆட்கள் இல்லை. ஆகவே அந்த விழா அப்படி தொடங்கும். இந்த விழாவை யார் நடத்துவார்கள் என்று சொன்னால், நம் பள்ளியிலே பணியாற்றிய, இப்போது அவர்கள் இல்லை, ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் பி எட்வின் அவர்கள் இந்த விழாவை நடத்துவார்கள். ஒவ்வொரு விழாவும் இப்போது ஆனந்தராஜ் மற்றவர்கள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் தான் இதை விழாவை நடத்துவார்கள். ஏனென்றால் அப்போதுதான் நடுநிலை தவறாமல் முடிவு இருக்கும் என்கிற காரணத்தினால் பி எட்வின் அவர்கள் இந்த விழாவை நடத்துவார்கள். அவர்களோடு அடுத்த காலகட்டத்தில் ஆசிரியர் அல்பர்ட் சார் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். அதன் பின்பாக ஆசிரியர் சுந்தரபாண்டியன் சார் அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆகவே ஆசிரியர் பெருமக்கள் தான் இந்த விழாவை அப்பொழுதெல்லாம் நடத்தினார்கள். அப்படி நடத்துகின்ற பொழுது 2 நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஒன்று வாலிபால், அடுத்தது கபடி. இந்த 2ம் மிக சிறப்பாக இருக்கும். அப்போது வாலிபால் என்பது அடிக்கடி தங்கமேண்டி அவர்கள் சொல்வார்கள், வாலிபால் எங்களுடைய பிறப்பு கேம் என்பார்கள். நாங்கள் பிறக்கின்ற குழந்தை கூட வாலிபால் விளையாடும் அப்படின்னு சொல்கின்ற மாதிரி அடிக்கடி தங்கமேண்டி அவர்கள் சொல்வார்கள். அந்த வாலிபால் என்பது இப்போது இல்லை. அதே மாதிரி கபடி, இந்த 2 விழாவும் நடக்கும். அப்போது யாரெல்லாம் கலந்து கொள்வார்கள் என்றால், ஆசிரியர் சுந்தரபாண்டியன் அவர்கள் கலந்து கொள்வார்கள், வரதராஜ் அவர்கள், பி வேலழகன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது ஒருவரை நான் குறிப்பிட்டாக வேண்டும். மகராஜன் ஆசாரியார் அவர்களுடைய மகன் பலாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய முழுமையான பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் வாலிபால் விளையாடுவார்கள், மிக சிறப்பாக விளையாடுவார்கள், எங்களுக்கெல்லாம் பயிற்சி அளிப்பார்கள். அவர்களை நான் இப்போது நினைவு கூறுகிறேன். மிக சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அண்டைய கிராமத்தில் உள்ளவர்கள் கூட இந்த விழாவை எப்படி விளையாட்டு நடக்கிறது என்று பார்ப்பதற்கு வருவார்கள். அதே போன்று பால்பண்ணையான அண்ணன் எங்களை உற்சாகப்படுத்துவார்கள். இது மட்டுமல்ல, இதனுடைய சிறப்பு என்ன என்றால், இந்த விழா இப்போ நீங்கள்லாம் அங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விழா சிறப்பாக நடப்பதற்கு அப்போது இருந்த பெண்மணிகள் மிக மிக முக்கியமானவர்கள். எல்லாம் எனக்கு பாட்டி. அவர்களே நான் இப்போ சொல்லி தான் ஆகணும். அதாவது நம்ம காய்கறி கடை நாராயணன் மாமாவுடைய அம்மா முதல்ல உட்கார்ந்துருப்பாங்க. பூசாரி தாத்தாவுடைய மனைவி மூக்கம்மா பாட்டி, அப்புறம் அவங்களுடைய அண்ணன் மனைவி தங்கப்பல பாட்டி, அதுக்கப்புறம் இசைக்கு அம்மாள், நம்ம பாலகிருஷ்ணன் அண்ணனுடைய பாட்டி அம்மா, அவருடைய தங்கை ஒருவர் இங்கே இருந்தார்கள். எந்த விழாவாக இருந்தாலும், எந்த விளையாட்டு விழாவாக இருந்தாலும் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வாய்க்கால்ங்கிற பக்கத்தில் இருக்கிற முத்துமாலை பாட்டி உற்சாகப்படுறதுக்கு வந்துடுவாங்க. அவங்களுடைய ராஜகோபாலனுடைய பாட்டி அம்மா, இப்படி இவர்கள் எல்லாமே உற்சாகப்படுத்துவார்கள். அப்பொழுது அங்கே நடக்கின்ற பொழுது ரத்ன சபாபதி மற்றும் கனக சபாபதி இங்கே இருவரும் எங்களோட சேர்ந்து விளையாடுவார்கள். மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். இவர்கள் எல்லாம் ஆக்கமும் ஊக்கமும் எங்களுக்கு கொடுத்தார்கள். ஆகவே அந்த பெண்மணிகளை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவது என்னுடைய கடமையாகும். அவர்கள் இல்லை என்றால் அப்பொழுது பார்ப்பதற்கு ஆளே இருக்காது. அதற்கு அப்புறம் தான் ஒவ்வொருவராக வருவார்கள், அந்த விழாவை சிறப்பிப்பார்கள். ஆகவே இவ்வளவு நிலையை கடந்து இப்பொழுது இந்த விளையாட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போன்று ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்கே பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். விளையாட்டு விழா என்பது, ஐக்கிய விளையாட்டு விழா என்பது இந்த 3 நாளும் விளையாட்டை நடத்தி கலைந்து போகின்ற அமைப்பாக இல்லை. 1988 என்று நினைக்கிறேன், நெல்லை மாவட்டத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் விஓசி மாவட்டம், விஓ சிதம்பரனார் மாவட்டம் என்று பிரிந்தது. அதனுடைய முதல் மாவட்ட ஆட்சித்தலைவராக திருமிகு ஆறுமுகம் அவர்கள் IAS அவர்கள் இருந்தார்கள். முதல் முறையாக அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறார்கள். அவர்களை இந்த விழாவுக்கு அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்போது இருந்த நண்பர் வேலழகன் மற்றவர்கள் எல்லாம் சென்று அவர்களை அழைக்க செல்கிறார்கள். அப்போது அழைப்பதற்கு 2 பேர் உதவி செய்தார்கள். ஒன்று, அப்போது தூத்துக்குடி நகர தந்தையாக இருந்த என் பெரியசாமி அவர்கள், பின்பு அவர்கள் தூத்துக்குடியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதே போன்று தூத்துக்குடி பேருந்து நிலையத்தில்
சர்பத் ஸ்டால், டீ ஸ்டால் வைத்து கொண்டிருக்கின்ற லிங்க அண்ணன் ஒருத்தர் இருந்தார். அவர்கள் 2 பேரும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அழைத்து 88 அந்த விழா இப்போது சத்துணவு மையம் இருக்கக்கூடிய இடத்தில் நடந்தது. அந்த விழாவுக்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு ஒரு உறுதியை வழங்கினார்கள். அந்த உறுதி என்ன என்றால், இப்போது நம் ஊரில் ரேஷன் கடை இருக்கிறது என்றால் அல்லவா, அந்த ரேஷன் கடை 1988 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதே விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் உறுதி அளித்ததின் காரணமாக இங்கு ரேஷன் கடை வந்தது. இது ஐக்கிய விளையாட்டுக்குழு இந்த ஊருக்கு கொண்டு வந்தது என்பதை பெருமையுடன் நான் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதற்கு ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள். வட்டாட்சி அலுவலர்களே நானும் தங்கம்மாயிடம் தினமும் போய் பார்ப்போம். தினமும் அப்போ நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். நண்பர் தங்கம்மையாண்டியும் கல்லூரியில் படித்து கொண்டு இருப்பார்கள். இருவரும் கல்லூரி முடிந்த பின்பு தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறது, ஒன்றொன்றாக கேட்கிறது. ஒரு நாள் அவர் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு ரேஷன் கடை வரும் என்று சொன்னார். அதன் விளைவாக ரேஷன் கடை என்பது இப்போது ஊரினுடைய கட்டடம் இருக்கிறது அல்லவா, அதில் தான் முதலிலே ரேஷன் கடை இருந்தது. அந்த ரேஷன் கடையை கொண்டு வந்த பெருமை ஐக்கிய விளையாட்டு குழுவை சாரும். அதே போன்று அதுக்கு அடுத்த வருடம் கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாளரை அழைத்து இங்கே பேருந்து வருவதற்கு ஏற்பாடு செய்தோம். ஆகவே இப்போது இதை நடத்தி கொண்டிருக்கின்ற இளைஞர் பெருமக்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். 3 நாட்கள் விழாவை நடத்தினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் நம் ஊருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து தொடர்ந்து போராடி அந்த வசதிகளை பெற்று தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இப்போது இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற விளையாட்டுக்குழு நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.